பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு முறைமை. அதனாலதான் இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படவில்லை. நட்சத்திரத்தை பார்த்தவுடனே அவர்கள் அந்த பஞ்சகங்களை எடுத்து பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஒரு ராஜா புதிதாக தோன்றியிருக்கிறார் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் ஒரு ராஜா தோன்றும் பொழுதும் அவர்களுக்கு வானத்தில் இருந்தோ அல்லது அவர்களுடைய அந்த சாஸ்திரத்தில் இருந்தோ சில அங்க அடையாளங்களை கண்டுபிடித்து அவர்கள் ஏரோதனுடைய ராஜா வீட்டுக்கு வருவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கத்தில் இப்பொழுது வித்தியாசமான வழக்கம் என்ன என்று கேட்டால், ஒரு நட்சத்திரம் ஒரு இடத்தை, ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்பெஷலான இருக்கிற நட்சத்திரத்திலே இந்த நட்சத்திரம் கொஞ்சம் எப்படி இருக்குதுங்க, வித்தியாசமா இருக்கு, பிரைட்டா இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார்லயே இந்த ஸ்டார் எப்படி இருக்குதுங்க, சூப்பர் ஸ்டாரா இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன ஸ்டாரா இருக்குதுங்க? பேச மாட்டேங்கிறீங்களே ஏங்க. வானத்துல பல நட்சத்திரங்கள் இருக்குதா இல்லைங்களா? நீங்க எத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்த்துருக்கிறீங்க? வெரி குட், வெரி குட், ஸ்தோத்திரம். அந்த நாட்களெல்லாம் சாப்பாடு ஊட்டும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு வெளியே என்ன செய்வாங்க, வானத்தை, இன்னைக்கெல்லாம் வானத்தை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினா திரும்ப வெளியே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. காலை எந்திரிக்கும் பொழுது நட்சத்திரம் போய்கிறது. என்னதான் வருதுங்க, சூரியனை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. 2026 நம் சூரியனை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. சூரியனுங்க நான் சொல்றது, சூரியன் கிழக்கிலே உதிக்கிற சூரியன். ஹல்லேலூயா. மேற்கிலே மறையும். நம்ம ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம் நட்சத்திரத்தை பார்ப்பதில்லை. அநேக பிள்ளைகள் நட்சத்திரத்தை என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. ஆனால் சூரியனை அனுதினமும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சூரியனை மட்டுமே பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். டாக்டர் இடத்தில் போகும் பொழுது டாக்டர் சொல்லுகிறார்கள், காலை எழுந்து உதிக்கும் சூரியனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டுங்கள், அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. என் பிள்ளைக்கு கூச்ச பார்வையா இருக்குதுங்க, காலையில் எந்திரிச்சு சூரியன் என்ன செய்யுங்க, பார்க்க சொல்லுங்க. அந்த சூரியனை பார்க்கும் பொழுது என்னாகும், ஒரு விடியல் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான அந்த கண்களிலிருந்து வருகிற அந்த கூச்ச பார்வை, அந்த கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிடும், மறைந்து விடும் என்று படித்த டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 2026 தேவ பிள்ளைகள் நாம் கவனமாக இருக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பல விதத்தில் பல ரூபங்களில் ஹல்லேலூயா ஆட்கள் வந்தாலும் நம்மை நடத்துவதற்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது, பகலில் வெளிச்சத்தில் நடப்பதற்கு சூரியன் இருக்கிறது. இதை ரெண்டை தவிர வேற சக்தி வாய்ந்த கருவிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஒருத்தரும் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அதனால் நட்சத்திரத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் நட்சத்திரம் குறைவுதான், ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் சூரியன் அதிகமாக இருக்கிறபடியினால் நாம் நட்சத்திரத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, தயவு செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற நண்பர்களும் 18 வயதுக்கு மேல் இருக்கிற ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்க்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் காப்பாற்றப்பட வேண்டுமேயானால், ஹல்லேலூயா, கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டுமேயானால், கண்ணாடியே போடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாருங்கள், சூரியனை, விடியல் பிறக்கும் என்பதை தாழ்மையாய் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அல்லது எல்லாம் அதுல இருந்து வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிற பிரகாரம் நான் பேசவில்லை. நான் ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து சிரித்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.